சுஹாஸ் ஆன்மீகமய அன்பர்களுக்கு வணக்கம். திருவாதிரை நோன்பு ஆருத்ரா தரிசனம் 2025. 4 வரலாறுகள், சிறப்புகள், விரத முறை, வழிபடும் முறை, தாலி சரடு மாற்ற உகந்த நேரம் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை நோன்பு விரதம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி நாளில் விரதமிருந்து நோர்க்கும் ஒரு நோன்பாகும். சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் திருவாதிரையாகும். இந்த விரதம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது. தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆர்த்ரா என்று பெயர். இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது. இதை ஒட்டியே சிவபெருமானை ஆதிரையின் முதல்வன் என்றும் ஆதிரையான் என்றும் கூறுகின்றனர். அந்த வகையில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி. அதை போல இப்பூமியில் சிவபெருமான் தோற்றுவித்த நாள்தான் ஆருத்ரா. அல்லல்கள் அகற்றும் 6 அபிஷேகங்கள். சிவபெருமான் அபிஷேக பிரியர். பல ஆலய கருவறைகளில் சிவலிங்கத்தின் மீது எப்போதும் ஜலம் பொழிய காணலாம். ஆனால் நடராஜ ரூபத்திற்கோ ஒரு ஆண்டில் 6 தினங்களே அபிஷேகங்கள். 6 அற்புத தினங்கள். அவை சித்திரை திருவோண நட்சத்திரம், ஆனி உத்திர நட்சத்திரம், ஆவணி சதுர்தசி திதி, புரட்டாசி சதுர்தசி திதி, மார்கழி திருவாதிரை நட்சத்திரம், மாசி சதுர்தசி திதி. இந்த தினங்களில் அபிஷேகம் கண்டு அந்த அண்ணாமலையானை வேண்டிக் கொள்ள அனைத்து துன்பங்களும் தீரும் என்பது ஐதீகம். ஆருத்ரா தோன்றியதற்காக சொல்லப்படுகின்ற 4 வரலாறுகள். 1. தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரும் வேள்வி நடத்தி வந்தனர். சிவபெருமான் பிக்ஷாடனார் வேடமேற்று பிக்ஷை எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். முனிவர் மனைவியர் தம்மை மறந்து பிக்ஷாடனரான சிவபெருமான் பின்னே சென்றனர். இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் வேள்வி தீயில் மத யானை, முயலகன், உடுக்கை, மான், தீப்பிழம்பு என்பவற்றை தோற்றுவித்து சிவபெருமான் மீது ஏவினர். சிவபெருமான் மத யானையை கொன்று அதன் தோலை அணிந்தார். மற்றவைகளை தானே தரித்து கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார். இதுவே ஆருத்ரா தரிசனம் தோன்றியதற்காக சொல்லப்படுகின்ற முதல் வரலாறு. 2வது வரலாறு. பார்க்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென்று மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். இதை கண்ட ஆதிசேஷன் தங்களது ஆனந்தத்திற்கு என்ன காரணம் என்று கேட்க, நாராயணரோ ஆடல் வல்லான் சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே தனது மகிழ்ச்சிக்கு காரணம் என்றார். நாராயணரே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாகியது. தன்னுடைய ஆசையை மகாவிஷ்ணுவிடம் சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசியளித்து அனுப்பினார். ஆதிசேஷன் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார். ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருக்கொண்டு பூலோகத்தில் தவம் இருந்தார். பல ஆண்டுகளாக தவம் செய்தார். தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது. இவ்வாறு தவம் செய்து கொண்டிருக்கையில் பதஞ்சலி முனிவர் முன்பு எம்பிரான் சிவபெருமான் தோன்றி திருக்காட்சி அளித்தார். அவரை நமஸ்காரம் செய்து வணங்கினார் பதஞ்சலி முனிவர். சிவபெருமான் அவரிடம், நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிரபாதரும் என்னை நோக்கி தவம் செய்து காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களாக. உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருளுவோம் என்று கூறிவிட்டு மறைந்தார். பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கு 2 முனிவர்களும் எம்பிரான் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். மார்கழி திருவாதிரை அன்று நடராஜர் தரிசனம் தந்தார். இதுவே ஆருத்ரா தோன்றியதற்காக சொல்லப்படுகின்ற 2வது வரலாறு. 3வது வரலாறு சேந்தனார் வரலாறு. காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்து வந்த பட்டினத்தாரிடம் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வந்தவர் சேந்தனார்.
பட்டினத்தார் துறவறம் மேற்கொண்டவுடன் அவரிடம் இருந்த அனைத்து சொத்துக்களையும் சூறைவிட்டார். இதை கேள்விப்பட்ட சோழ மன்னன் சேந்தனாரை சிறையில் அடைத்தார். பட்டினத்தார் சேந்தனாரை சிறையிலிருந்து விடுவிக்க சிவபெருமானிடம் வேண்டினார். உடனே சிறை கதவுகள் திறந்து சேந்தனார் விடுதலை பெற்றார். சிறையிலிருந்து வெளியில் வந்த சேந்தனார் சிதம்பரத்திற்கு வந்து அங்கு விறகு வெட்டி விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார். இவர் சிறந்த சிவபக்தர் என்பதால் விறகுகளை விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து பிறகுதான் தான் உண்ணுவது என்று கடமையாக இருந்தார். சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் முடிவெடுத்தார். ஒரு நாள் மழை பெய்தது. இதனால் சேந்தனாரால் விறகு விற்க முடியவில்லை. விறகு விற்றால்தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும். எனவே அவரால் அன்று சமைக்க முடியவில்லை. மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் யாரும் தென்படவில்லை. மனம் நொந்தவரின் வீட்டில் சிவபெருமான் சிவனடியராக வேடம் பூண்டு சேந்தனாரின் வீட்டிற்கு சென்றார். சேந்தனாரிடம் உண்ண ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவரோ அகம் மகிழ்ந்து களியை அவருக்கு அன்போடு அளித்தார். அதை அன்போடு மனமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். எஞ்சியிருந்த களியை எனக்கு அடுத்த வேளை உணவிற்கு தருவாயா என்று சேந்தனாரிடம் கேட்க சேந்தனார் அதை கொடுத்தார். சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் அதை வாங்கி கொண்டார். சோழ மன்னன் கண்டராதித்தர் தினமும் செய்யும் சிவபூஜையில் சிவபெருமானின் திருப்பாத சலங்கையொலி கேட்பது வழக்கம். ஆனால் அன்றிரவு சேந்தனாரின் வீட்டிற்கு களி உண்ண சென்றதால் சோழரின் சிவபூஜையில் நடராஜரின் திருப்பாத சலங்கையொலி கேட்கவில்லை. இதனால் மனம் வருந்திய மன்னர் தன்னுடைய சிவ வழிபாட்டில் ஏதேனும் குறை இருக்குமோ என்று நினைத்தவாறே உறங்கிவிட்டார். சோழன் கனவில் வந்த சிவபெருமான் தான் சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் வீட்டிற்கு களி உண்ண சென்று விட்டேன். அதனால் உங்களுடைய சிவபூஜையில் சிலம்பு ஒலிக்கவில்லை. நாளைய தேர் திருவிழாவில் அந்த சேந்தனாரை நீ காண்பாயாக என்று சொல்லிவிட்டு சென்றார். மறுநாள் அதிகாலை வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பர திருக்கோவிலை கருவறையை திறந்தார்கள். அப்போது எம்பிரானை சுற்றி களிச்சிதறர்கள் இருப்பதை கண்டார்கள். இது என்ன அதிசயம் என்று வியந்தார்கள். உடனே அரசருக்கு செய்தியை தெரிவித்தனர். இதை கேட்ட அரசன் நேற்றிரவு தான் கண்ட கனவை நினைத்து மகிழ்ந்தார். அப்போது சிதம்பரத்தில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அரசன் உட்பட அனைவரும் அங்கு இருந்தார்கள். சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவிற்கு வந்திருந்தார். அரசர் மற்றும் அனைவரும் எம்பிரான் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேர்வடம் பிடித்தார்கள். தேர் நகரவே இல்லை. மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமல் இருந்தது. மன்னன் மக்கள் அனைவரும் மனம் வருந்தினார்கள். அப்போது ஓர் அசரீரி கேட்டது. சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று அசரீரி கேட்டது. சேந்தனாரோ ஒன்றுமே அறிந்திடாத நான் எப்படி பல்லாண்டு பாடுவேன் என்று எம்பிரானை வணங்கி தொழுது நின்றார். எம்பிரானோ யாம் உனக்கு அருள் புரிவோம் என்று அருள் புரிந்தார். அப்போது சேந்தனார் மண்ணுகத்தில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமோ என்று முடித்து 13 பாடல்களை எம்பிரானை வாழ்த்தி வணங்கி பாடினார். உடனே தேர் அசைந்தது. அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற, அரசரோ நடராஜ பெருமானே தங்களின் வீட்டிற்கு களி உண்ண வந்தார் என்றார். அதை கேட்ட சேந்தனார் எம்பிரான் அடியவர்கள் மீது வைத்திருந்த கருணையை எண்ணி இந்த அடியேனின் வீட்டிற்கு வந்ததை நினைத்து பரவசமடைந்தார். இதன் காரணமாக திருவாதிரை அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அன்றைய தினத்தில் ஆடல் வள்ளலானின் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது. சேந்தனார் வீட்டிற்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள். இதனால் சிவபெருமானின் நட்சத்திரம் திருவாதிரை ஆனது. இதுவே ஆருத்ரா தரிசனம் தோன்றியதற்காக சொல்லப்படுகின்ற 3வது வரலாறு. 4வது வரலாறு. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாள். திரேதாயுகாவிற்கு திருமணம் நடந்தது. அக்காலத்தில் திருமணமான 4வது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவன் இறந்துவிட்டான். திரேதாயுகா அலறி துடித்து பார்வதி தேவியை, உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என்று கூறி கதறி அழுதாள். அப்போது கைலாயத்தில் சிவபெருமான் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி
திரேதா யுகாவின் அலறலை கேட்டு அவளுடைய கணவருக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தார். அவரது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவபெருமான் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார். இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதா யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். அதன் பின்பு பார்வதி தேவியும் பரமசிவனும் திரேதா யுகாவுக்கு அவள் கணவனுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். இதுவே ஆருத்ரா தரிசனம் தோன்றியதற்காக சொல்லப்படுகின்ற 4வது வரலாறாகும். விரத முறை. ஆருத்ரா தரிசனம் இந்த ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமையன்று வழிபடப்படுகின்றது. திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:24 தொடங்கி ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:38 முடிவடைகிறது. பௌர்ணமி திதி ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5:03 தொடங்கி ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 3:56 முடிவடைகிறது. இந்த வருடம் திருவாதிரை நட்சத்திரம் திங்கட்கிழமையன்று வழிபடப்படுவது கூடுதல் சிறப்பாகும். திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் அன்றைய நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும். அன்று வீட்டிலும் சிவபெருமானை தரிசனம் செய்யலாம். வீட்டில் சிலை வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் அபிஷேக அலங்காரங்கள் செய்யலாம். படம் வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து வில்வம் மற்றும் வாசனை மலர்கள் சாற்றி வழிபடலாம். சிவபெருமானின் 5 சபைகளான பொற்சபை, தில்லை நடராஜர் கோவில் சிதம்பரம், வெள்ளி சபை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மதுரை, ரத்தின சபை வடாரணேஸ்வரர் திருக்கோவில் திருவாலங்காடு, தாமிர சபை நெல்லையப்பர் திருக்கோவில் திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலநாதர் திருக்கோவில் குற்றாலம் ஆகிய பஞ்ச சபைகளிலும் ஆருத்ரா அபிஷேகமும் தரிசனமும் வெகு சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக ராமநாதபுரம் உத்திரகோச மங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் பச்சை மரகதத்தால் செய்யப்பட்ட நடராஜருக்கு வருடம் முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு இருக்கும். ஆண்டிற்கு ஒரு முறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்களின் தரிசனத்திற்காக மரகத நடராஜர் சந்தனம் களையப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது வழக்கமாக இருக்கிறது. திருவாதிரை தினத்தில் பஞ்சபூத தலத்தில் பூமி ஸ்தலமாக இருக்கிறது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில். அங்கு வடபாத தரிசனம் காட்டப்படும். பஞ்சபூத தலங்களில் ஆகாய ஸ்தலமாக இருக்கும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலில் திருவாதிரை திருவிழா 10 நாட்கள் கோலாகலமாக நடக்கும். இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஈசன் சூரிய பிரபை, சந்திர பிரபை, பூதவாகனம், ரிஷபம், கஜவாகனம், கைலாச வாகனம், பிக்ஷாடனார் தங்கத்தேரில் எழுந்தருளுதல், ரத உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி ஆரோகணித்து தேரில் வீதி உலா வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். இக்காட்சியை கண்டு தரிசிக்க பிற நாடுகளில் இருந்தும் அடியார் கூட்டம் தொன்று தொட்டு இங்கு வருகின்றனர். திருவாதிரை களி. திருவாதிரை நாளில் உளுந்து மாவினால் செய்த களி நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது. பலன்கள். சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட்டால் பலன். ஆருத்ராவன்று தரிசித்தாலே பலன். மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திர நாளில் தில்லை சிதம்பரத்தில் கோவில் கொண்டருளிய நடராஜ பெருமானை தரிசிக்க தேவர்கள் ஒன்று கூடுவதாக வரலாற்று நூல்கள் கூறுகின்றது. திருவாதிரை விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் தரும் விரதம். கொங்கு மண்டலத்தில் இந்த திருநாளில் விரதமிருந்து தாலி சரடு மாற்றி சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதை மாங்கல்ய நோன்பு என்றும் அழைக்கின்றனர். தாலி சரடு மாற்ற உகந்த நேரம் ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7:30 மற்றும் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள். மார்கழி திருவாதிரையான தினத்தன்று எம்பிரான் ஆடல் வல்லான் நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்கள் தீரும், பாவங்கள் விலகும். சிதம்பரத்தில் நடராஜ பெருமானை தரிசிக்க முக்தி கிடைப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே மார்கழி திருவாதிரை அன்று சிவபெருமானை தரிசித்து அவரின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். சர்வம் சிவார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.